இப்படி இருக்க எப்படியே 11 வாங்கின போயா. மாநில தலைவர் ரேசியா? ஓ மாநில தலைவர் ரேஸா? ஏங்க எல்லாருமே துண்டு போடுறாங்கங்க. ஆனா இந்த முறை அன்டில் 2026 யாருமே வரமாட்டாங்க. ஏன்னா இந்த ஆளு கட்சியை நிர்மூலம் பண்ணிட்டாங்க. அதனால எப்படியும் தோக்க போறோங்கிற பட்சத்துல எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம எப்படியும் 2026 மண்ணை கவ்விடுவோம், அப்புறமா எனக்கு பதவி கொடுங்கன்னு கேக்குறாங்க, அப்புறமா ஸ்டேட் ரோல் கொடுங்கன்னு. அப்புறம் இவர் அமைச்சிருவாங்கல்ல இந்த ஆளை பேக் பண்ணி நம்மளே. இப்போ யாருமே இந்த போஸ்ட வாங்கிக்க விருப்பப்படல. பிகாஸ் நோபடி வாண்ட்ஸ் டு கேரி த கிராஸ் ஃபார் ஹிஸ் சின்ஸ் இல்லையா? யாரு தலைவரானாலும் ஒரு பெரிய நான் என்ன கேள்வி இல்லாம ஒரு சின்ன கட்சி முன்னேற முடியாது, கட்டமைப்பு இல்லாத கட்சி. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, இவரு கன்னியாகுமரிக்காரர் ரேஸ்ல மிந்திட்டு இருக்காரு, இவரு கீழே போயிட்டு இருக்காரு. அப்புறம் இவங்கெல்லாம் நைனா, அப்புறம் வான்கோழி இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பின்னடைஞ்சுக்கிட்டாங்க வேணான்னு சொல்லி அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மைன்னு உங்ககிட்ட கேக்குறேன். கன்னியாகுமரிக்காரனா பொன்னாரா? வேற யாரு இருக்கிறா சொல்லுங்க. வேற யாரும் இல்ல, எம்ஆர் காந்தியும் பொன்னாரும் தான் இருக்காங்க. ஏங்க எம்ஆர் காந்தி எல்லாம் ஒரு வயசாயிருச்சுங்க, ரொம்ப வயசாயிருச்சு. வயசாயிருச்சு. பொன்னாருக்கும் ரொம்ப வயசு, அவருக்கு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவர் ஆல்ரெடி 2 டைம்ஸ் இருந்திருக்காரு, தவிர அவரு எம்ஓஎஸ்ஆ இருந்திருக்காரு. அவருக்கு தேவையான பதவியை கொடுத்து கட்சி கௌரவப்படுத்திடுச்சு. அதனால ஐ திங்க் பொன்னார் வில் ரிட்டையர். அவர் தான் உள்ளதுலேயே மோஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டேட் பிரசிடென்ட். செகண்ட் வந்து தமிழிசை அக்கா. என்னங்க பேசுறீங்க? எங்க ஊர்க்காரர் தான் பின்னி பெடல் எடுத்துட்டு இருக்காரு, டாப்ல இருக்காருங்கிறாங்க. கட்சின்னு பிஜேபி கட்சின்னு ஒண்ணு ஊருக்குள்ள இருக்கிறதே இவருனாலதான் தெரிஞ்சிருச்சுன்னு எங்க ஊர் பசங்க எல்லாம் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. நீங்க என்னடா வாய்க்கு வந்து அடிச்சுட்டு இருக்கீங்க. மீடியா பிரசன்ஸ் வந்ததுங்கிறது உண்மைதான். பட் என்னைக்குமே இந்த மீடியா பிரசன்ஸ் இருந்துகிட்டு தான் இருந்தது. எல்லா காலத்திலயுமே மீடியா பிரசன்ஸ் இருந்துகிட்டு தான் இருந்தது. யோசிச்சு பாருங்களேன். இலகணேசன் ஒரு முறை ஏதோ மீட்டர் எடுக்க போகும்போது ஒரு தேசத்துக்காக ஒரு சின்ன கிராமத்தை தியாகம் பண்ணலாம்லன்னு ஒரு வார்த்தை விட்டாரு தெரியுமா? அப்ப கூட மீடியா பிரசன்ஸ் இருந்துச்சு. பாஜக இப்படி சொல்லிடுச்சுன்னு. அத்வானி இவரு ஊருக்கு ரதத்தை ஊத்தி எடுத்துக்கிட்டு வந்த போது அவ்வளவு நியூஸ் பேப்பர்ல எல்லாம் அவ்வளவு வந்துச்சு, பாஜக இந்த மாதிரி நார்த் இந்தியால இருந்து ரதத்தோட வந்துட்டாங்க, தமிழகத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னு. அப்ப கூட நியூஸ்ல இருந்தது. மாத்தா உங்க ஃப்ரெண்ட் வந்துட்டாரு. வரட்டும், ரெக்கார்ட் பண்ணிட்டு போட்டோம். என்னைக்குமே பாஜக மீடியா பிரசன்ஸ்ல இருந்துகிட்டே தான் இருந்தது. ஜெயலலிதாமா கூட்டணி வச்சாங்க தெரியுமா? வாயில பேரே நுழையல நிறைய பேருக்கு. வாஜ்பாய் அப்படிங்கிறதே சொல்ல தெரியாது யாருக்கும். அந்த அம்மா தான் வந்து தாமரைங்கிற வார்த்தையை உள்ள கொண்டு வந்தது. அப்பயும் நியூஸ்ல வந்துச்சு, வட இந்தியாவின் மதவாத கட்சி ஒன்றுடன் கூட்டணின்ற மாதிரிலாம் எழுதினானுங்க. எல்லா காலத்திலயும் பாஜக நியூஸ்ல இருந்துகிட்டே இருந்துச்சு, ஃபார் ஆல் த ராங் ரீசன்ஸ் அண்ட் த ரைட் ரீசன்ஸ் as well. ஃபர்ஸ்ட் வந்து 96ல சுயேட்சையா நின்னு வேலாயுதம்னு ஒரு எம்எல்ஏ வந்து 96ல. இல்லங்க இதெல்லாம் நான் வன்மையா கண்டிக்கிறேங்க. இதெல்லாம் உண்மையிலுமே சொல்றேன், வன்மையா கண்டிக்கிறேன். ஃபால்ஸ் ப்ராபகண்டா இதெல்லாம். இவரு வந்துதான் மீடியால பிரசன்ஸ் வந்துச்சு, இவர் வந்துதான் கட்சியே 4 பேருக்கு தெரிஞ்சிச்சுங்கிறதெல்லாம் ஃபால்ஸ் ப்ராபகண்டா. ஏன்னா நான் ஃபாலோ பண்றேன், எலெக்ஷன் நியூஸ் ஃபாலோ பண்றவங்க. ஏங்க இந்த படத்துல பீமா படத்துல சொன்ன மாதிரி தனி ஒரு ஆளா சேனையவே தூக்கி முதுகுல கட்டி இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறாரு. நீங்க பாட்டுக்கு இந்த வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாதுங்க. அது சரி, எங்க ஊருக்காரர் எவ்வளவு கஷ்டப்பட்டு பேரு வச்சு வளர்த்திட்டு இருக்காரு. நீங்க சும்மா அவர் வளர்த்தாரு இவர் வளர்த்தாருன்னு சொல்லி கதை விட்டுட்டு இருக்கிறீங்களா? ஆயிரம் தான் இருந்தாலும் அவர் எங்க ஊருக்காரங்க. தான் நாடா விட்டாலும் தன் சதையாடும் தன் தசையாடும் சும்மாவா சொல்லியிருக்காங்க? சதையாடட்டும், என்ன வேணாலும் ஆடட்டும். இதெல்லாம் நிறைய லைஸுங்க. இவர் புதுசா ஒரு குடும்பத்துக்கு, விவசாய குடும்பத்துல இருந்து அரசியலுக்கு வந்ததுங்கிறதும் பொய். அவங்க சித்தப்பன் வந்து அரசியல்ல பெரிய யார், அந்த மைனிங் மினிஸ்டர். இல்ல நீங்க இந்த பொய்யெல்லாம் கதையெல்லாம் விடக்கூடாதுங்க. அவர் உண்மையிலுமே பெரியமா பொண்ணு அந்த அக்கா ஜோதிமணி அக்கா சொந்த குடும்பத்துல அரசியல்ல இருக்காங்க. காங்கிரஸ்ல வந்து கவுன்சிலரா சொல்லவே வேண்டாம். அரசியல் இல்லங்க உண்மையிலுமே ஒரு பண்ணையக்காரர் தான். ஊர்ல கிட்டத்தட்ட 80-90 ஏக்கர் வச்சிருக்கிறாரு. ஆனா அது எல்லாமே வானம் பார்த்த பூமி. மழை பெஞ்சாதான் இல்லாம வைக்க முடியும்.
ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு தான் யூஸ் ஆகும். இவர் ஆடு வளர்த்துறதெல்லாம் உண்மைதான், அதெல்லாம் பொய் சொல்லல அவரு. நான் ஆனா நீங்க அது அதுக்குன்னு எதையுமே பொய்ன்னு சொல்லல. ஆனா எனக்கு அத ஒண்ணுமே தெரியாது. எங்க குடும்பத்துல யாருமே அரசியல் இல்லைன்னு சொல்றதெல்லாம் உதாரு. விவசாயமே செய்யலின்னு சொல்லிட்டீங்க பாத்தீங்களா கடைசியா, அதுதான் சொல்றேன். விவசாயம் செய்யலன்னு நான் சொல்லவே இல்லை. நான் என்ன சொல்றேன், இவர் வந்து முதல் தலைமுறை அரசியல்வாதின்னு சொல்றது பொய்ன்னு சொல்றேன். இவரு குலாப் ஜாமுன் மாதிரி அரசியல் குடும்பத்துல ஊர்னாலு சும்மா எல்லாம் யாராவது ஒருத்தர் திருப்புன்னு ஐபிஎஸ் பதவியை விட்டுட்டு அவ்வளவு பெரிய பதவியை விட்டுட்டு யாராவது வருவாங்களா? யோசிச்சு பாருங்களேன். ஏற்கனவே பிராக்டிஸ் இருந்திருக்கும். குடும்பத்துல எல்லாரையும் பார்த்து 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 ஓகே இவங்களால இவ்வளவு சுருட்ட முடியுது, நம்மளும் சின்ன கல்லு பெத்த லாபம்னு அரசியலுக்கு போயிருவோம் அப்படின்னு 7 வருஷம் 6 வருஷத்துல வந்துட்டாரு ரிசைன் பண்ணிட்டு. புரிஞ்சுதுங்களா? அவ்வளவுதான். நம்ம நம்ம என்ன அப்படி லூசா? எவனோ ஒருத்தன் ஏதோ வந்து சேவைக்கோசரம் அரசியலுக்கு வருவான்னு எவனா சொல்லுவான் அதை நம்புறதுக்கு? ம்? நமக்கு என்ன மக்களுக்கு அவ்வளவு அப்போ கூட அறிவு இல்ல? அப்போ உங்க ஊருக்காரரு இவரு முகசு உசு இவங்கெல்லாம் வந்து அப்போ என்ன செய்யறதுக்கு வரலையா? அவங்க வந்து குடும்பமே வந்து தன்னோட குடும்பத்தையே சேவைக்கோசரம் அரசியலுக்கோசரம் அர்ப்பணிச்சுக்கிட்டாங்க. ஓகேவா? ஓஹோ ஓஹோ, ஆஹ் நீங்கெல்லாம் வந்தா அர்ப்பணிக்கிறது, நான் எங்க ஊருக்காரங்கெல்லாம் வந்தா இது உம் ஏமாத்துறோம். ஆமா ஆமா, அப்படிதான் அப்படிதான் எல்லாம் சொல்லிக்கிட்டு தெரியுறாங்க. பட் 2 பேரும் ஒண்ணுதான் வச்சுக்கோங்களேன். இப்ப எல்லாம் கள்ள கூட்டணி தான், நமக்கு என்ன தெரியாம இருக்கு. எங்க ஒரு தேவையா கள்ள மனுஷன் கூட்டணி வச்சுக்கிட்டு? நொந்து போய், ஒரு மனுஷன் நம்ம ஸ்டேட் இப்படி இருக்குது, மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணல நம்ம ஸ்டேட் கீழே இருக்குது, அதை எப்படியாவது எப்பாடுபட்டாவது தலைகீழா தூக்கி நிறுத்திட மாட்டோமா அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் வேலையை பார்த்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டு மக்களுக்காக வந்து உங்ககிட்ட எல்லாம் பேச்சு ஏச்செல்லாம் வாங்கி இவ்வளவு ஆமா கஷ்டப்பட்டு ஆமா கட்சி நடத்திட்டு இருக்காரு. உங்களுக்கெல்லாம் பார்த்தா நக்கலா இருக்கு. இருக்காது பின்ன. என்ன ம் சொந்த நக்கம் இல்லாம சாதிக்காரன்ல இருந்து ஊர்க்காரன்ல இருந்து எல்லார்கிட்டயும் ஏச்சு பேச்சு வாங்கணும்னு தலையெழுத்தாங்க. இந்த மக்களுக்கு நல்லது பண்ணுங்கிறதுக்காக தாங்க வந்திருக்காரு. ஏங்க இப்படி பண்றீங்க ஆமா நீங்க ஆமா எல்லாம்? ஆமா 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 செருப்பு கரெக்ட் தான். போடாம செருப்பு போடாம சாக்ஸ் போன்னு சுத்தின்னு ஜாட்டா கோல் எடுத்துன்னு ரோடு அடி. அது சாதா சாக்ஸ் இல்ல, இன்சோல் சாக்ஸ். யாருக்கோசரம் இதெல்லாம்? உனக்கோசரம் தான்டா செவ்வால. ஐயோ, அதெல்லாம் தியாக மனப்பான்மையா? உன்னால பண்ண முடியுமாயா? அதனாலதான் நான் சொல்றேன். இதனால என்ன மாறு சொல்லு? அந்த தேக மனப்பான்மை ஜாட்டையால அடிச்சுக்கிறதும் செருப்பு போடாம நீ சுத்துறதுனாலயும் என்ன மாறிடும் சொல்லு? தன்னைத்தானே இவ்வளவு மனசாட்சிக்குதையா? தன்னைத்தானே வருத்திக்கிறாரியா? அரசியல் ஐயோ, தன்னைத்தானே வருத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் ஐயோ, மக்கள்கிட்ட கொண்டு போய் அப்படி சேர்க்கிறாரியா? ஒரு நிமிஷம் அப்படியே தன்னைத்தானே வருத்திக்கிறவன் மக்கள் கூட போய் சேர்த்துறான்னா, இவங்களை வந்து பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயம் கிடைக்கும் வரை உண்ணாவிரத போராட்டம், சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம்னு உண்ணாவிரத போராட்டம் நடத்திக்கணும் உட்காந்துக்கணும். அதை விட்டு ஜாடியால அடிச்சுக்கணும் செருப்பு போடாம போறதுனால எந்த பயனும் இல்லை. ஐயோ, உனக்கு புரியலையா? இதெல்லாம் ஒரு யுக்தியா? பாரு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம கையில இருக்கிற 5 விரலே ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு யுக்தி வியூகம் ஃபாலோ பண்ணுவாங்க. இவர் வந்து அகிம்சா வழியில போறாரு. இப்ப உனக்கு என்ன அதுல எனக்கு கெட்டு போச்சு? அவரு தானே அடிச்சுக்கிட்டாரு. உன்னை அடிச்சாரா? அகிம்சை வழியில போறாரு. என்ன அகிம்சை? செருப்பு போடாதையும் ஜாட்டியால போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. பக்கத்துல ஒரு நிமிஷம் அண்ணா வாங்கினேன் ஆனா உங்களுக்கு வசன வெயிட்டிங், நீங்க இல்லாம தானே ஆரம்பிக்காமக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீடியோவை காலைல வெளியிட்டு அகிம்சையில சேர்ந்தா? ஐயோ, மக்கள்கிட்ட நான் தான் இப்பதான் சொன்னேன், அது வியூகம்யா. மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறோயா? இப்படி இருக்கிறாங்க பாருங்க கெட்டவங்க எல்லாம். வீடியோ ரிலீஸ் பண்றது கெட்டவங்க எல்லாம் இப்படி இருக்கிறானுங்க. நீங்க பாருங்க, பொண்ணுங்களை நீங்க வீட்டுக்குள்ளேயே பத்திரமா வச்சுக்காதீங்க. இவனுங்களை மாதிரி ஆளுகளை இல்லங்க, இவனுங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் இருக்கதான் செய்யறானுங்க. அதுக்காக நீங்க பொண்ணுங்களை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்காதீங்க. என்னை மாதிரி ஆளுங்களும் ஊருக்குள்ள 2 பேர் இருக்கதான் செய்யறாங்க. என்னை மாதிரி ஆளுங்களை நம்பி வெளியே அனுப்புங்க, படிக்கட்டும்னு அனுப்புறாங்க. அவ்வளவு அக்கறை இருந்தா ஆர்டிகல் 356 யூஸ் பண்ணி லா அண்ட் ஆர்டர் இவ்வளவு ஷாம்பிள்ஸ்ல இருக்கே இந்த ஸ்டேட்ல வந்து என்னன்னு கேள்வி கேட்கலாம், இல்லன்னா ஆட்சியை கலைச்சிருக்கலாம். இல்லன்னா ஒரு ஹோம் மினிஸ்ட்ரி நீ எதுக்கு இருக்கிற? இன்டர்னல் செக்யூரிட்டிக்கோசரம் தானே இருக்கிற. இவ்வளவு பெரிய நீங்க நினைக்கிற மாதிரி ஈஸி இல்லைங்க. அப்படியெல்லாம் மக்களால் தேர்ந்தெடுத்த அரசியெல்லாம் காலி பண்ண முடியாதுங்க.
ஆம். காலி பண்ண வேண்டாம். அந்த அளவுக்கு ஜேபி உங்களுக்கு நாங்க தைரியம் கிடையாது. நாங்க கேள்வி நாங்க கேட்க மக்கள் முடியுமா கிட்ட முடியாதா? நாங்க மக்கள் கிட்ட மனசுல ஜேபி புகுந்து ஒரு நிமிஷம் ஒரு ஓட்டு நிமிஷம். வாங்கி ஜெயிப்போங்க நாங்க. ஐயோ நீங்க ஓட்டு வாங்கு இன்னும் வேற எதனா வாங்கு. நான் என்ன கேக்குறேன்னா ஜனவரி மாசம் மட்டும் கிட்டத்தட்ட 100 கொலைகள் நடந்திருக்கு. ம் சரியா? பெண்கள் அபியூஸ் மட்டும் கிட்டத்தட்ட 60 அபியூஸ் மேல ம் நடந்திருக்கு. அதுக்கோசரம் நீ செருப்பு போடாம ஜாட்டை எடுத்து அடிச்சுக்குன்னா ம் என்ன இதுக்கு தீர்வு? நீ வந்து மக்களுக்கான தலைவரு அப்படின்னா நீ வந்து மக்களுக்கோசரம் போராடணும். யோ உனக்கு நீ இந்த செருப்பு விஷயம் எடுத்து அடிச்சுக்கின்னு உனக்கு இந்த விஷயம் தெரியாதா? என்னையா நீ என்ன எந்த ஊர்லயா இருக்க? இரு நான் சொல்றது முழுசா கேட்டு பேசு. அவர் அடிச்சுக்கிட்ட வீடியோவை பார்த்து மொத்தம் அந்த லிஸ்ட்ல அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் ஒட்டி வச்சிருப்பாங்கல்ல, எக்ஸ்பெக்டட் ரவுடிஸ், எக்ஸ்பெக்டட் அபியூசஸ், அந்த மாதிரி அவங்களெல்லாம் அந்த வீடியோவை நேர்ல அவங்களுக்கு எல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாம் அதை பார்த்துட்டு ரத்த கண்ணீர் வடிச்சிருக்காங்க. அந்த அபியூசஸ் ரவுடிஸ் எல்லாம் அண்ணா ரத்த கண்ணீர் எங்களுக்காக வடிச்சு. நீங்க என்ன சட்டையில நான் நான் அடிச்சுக்கிறீங்க நான் அண்ணா? சொல்றது சரி சரி ஓகே சரி ஓகேப்பா. நீங்க சொன்ன மாதிரியே வச்சுக்கலாம். இது ஒரு இது வந்து இது போன இது மாசம் இது ஒரு இல்ல இது ஒரு இ- ஒரு இ- நிமிஷம் இரு ஒரு இரு நிமிஷம் எம்ஜிஆர், இதை ஜேபி மட்டும் சொல்லி ஜேபி ஒரு முடிச்சிடுறேன். நிமிஷம் ஜேபி இது ஒரு வகையான மக்களை திருத்துற விதம். உனக்கு இதெல்லாம் புரியாது, விடு. சரி அண்ணா நீ அண்ணா நான் சொல்றது சாட்டை புரியுதுங்களா அண்ணா? அண்ணா அடிச்சுக்குவாரு. ஒரே நிமிஷம் சாட்டை அண்ணா அடிக்கிறது ஒர்க் அவுட் ஆகலைன்னா அண்ணா நாளைக்கு கொளுத்திக்குவாரு அண்ணா கிருஷ்ணாயில் ஊத்தி. அண்ணா 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 இருங்கண்ணா அண்ணா 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 அண்ணா, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். நான் என்ன சொல்றேன்னா 15ஆம் தேதி உனக்கு ஜாடி உனக்கு அடிச்சுக்கணும்னு வரல, எங்க வச்சுக்கோங்க. ஆள் சாயல் உனக்கு வரல. அண்ணா இருங்க அண்ணா உனக்கு இருங்கண்ணா வரல, அண்ணா அண்ணா எங்க ஆள் இருங்கண்ணா. சாயல் வரல. ஐயோ வரும்னா வரும்னா நான் எப்படி அவர் சொல்றது கேளியா? 15ஆம் தேதி நீ ஜாடியில் அடிச்சுக்கணும்னு வச்சுக்கோ. நீ ஊருக்குள்ள வீடியோ காமிச்சு அவங்க ரத்த கண்ணீர் வேற எதனா கண்ணீர் வருதுன்னா மிச்ச 15 நாள் எந்த தப்பும் நடந்திருக்க கூடாது. ஓகேவா? ஆனா நான் சொல்றேன் 100 கொலைகள் பக்கம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 50 அபீஸுக்கு மேல நடந்திருக்கு பெண்கள் மேல. நான் சொல்றேன் எம்ஜிஆர் அதெல்லாம் இதுக்கு நீ அதெல்லாம் ஏடிஎம்கே காரங்கன்னு சொல்றாங்களே. ஏடிஎம் கேக்குறாங்களா? ஐயோ நல்லா பாக்க சொல்லி அந்த கொடிய ஆட்சி யாரு ஐயோ உள்ள இருந்த பேட்டி அவங்க கொடுத்தான். யூஸ் பண்ணிக்கிற ஐயோ கொடியா? உள்ள இருந்த பேட்டி கொடுத்தா நீ ஒரு பாக்கலையா? நிமிஷம். ஐயோ அதெல்லாம் வாயில வந்துரு. என் வீட்டுல இருக்கிறேன் நானு. வாயில வர வைக்காது. நான் தெளிவா சொல்றது கேளு. டிஎம்கே கொடி வந்து கருப்பு செவப்பு. ஏடிஎம்கே கொடி வருஷம் கருப்பு வெள்ளை செவப்பு. அத முதல்ல அந்த மங்குனி மாங்கியார்கிட்ட சொல்லு. சரியா? ஆட்சி நடக்கிறவன் எவனா அவன் இங்க கொடியை பாரு, பயன்படுத்தா தப்பு நடக்குதுன்னு நீங்க ரெண்டு அர்த்தம். பேரும் தான் மாத்தி மாத்தி இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. எங்க கட்சிக்காரன் எவனா இந்த மாதிரி தப்பு செயல்ல ஈடுபட்டு இருக்கானயா? எல்லாம் அப்படியே பால்வார்க்க இல்ல இல்ல நீங்க எல்லாரும் அஞ்சலி அக்கா இல்ல நீங்க கஞ்சா நீங்க கடத்தல அது மாதிரி ஜெயில இருக்காங்க தெரியுமா? இப்பதான் 3 அதெல்லாம் நாங்க வருஷமா தான் கட்சி நீங்க ஜெயில இருக்காங்க நீங்க கட்சியில. அதெல்லாம் அதெல்லாம் ஓகே தீய ஓகே சக்தின்னு ஓகே தெரிஞ்சுதே வெளியே இல்ல தூக்கிட்டோம். அது மாதிரி நாங்க பண்ண மாட்டேயா. இல்ல இல்ல நீ சொன்ன ரைட்டு தான். நீங்க அது மாதிரி நாங்க உங்க பண்ண கூட்டணி மாட்டோம். கட்சி தேவநாதன் யாதவ் கூட சீட்டிங் கூட லிஸ்ட்ல உள்ள இருக்காரு தெரியுமா? லோகமத்தா இல்ல சும்மா அந்த அதேதான் வாய்க்கு நான் சொல்ல வந்ததெல்லாம் வரேன். பேசக்கூடாது. எங்க கட்சியில இருக்கிறவங்க புனிதர்கள், உங்க கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் அபியூசர்ஸ். சரி புனிதர்களே 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 அண்ணா அண்ணா வாங்கினேன் உங்களுக்கு ஒசன வெயிட்டிங் உட்கார வச்சீங்களா இல்லையா? அடுத்த நாள் காலையில அவ வீடியோவே ரிலீஸ் பண்ணீங்களா இல்லையா? ஐயோ தப்பு செஞ்சா யாரா இருந்தாலும் ரிலீஸ் பண்ணி அவளுக்கு ஒண்ணு உரிய தண்டனை அற வழியில வாங்கி தரும். வெக்கமாவே இல்லையா? நீ சத்தியமா சொல்ற கேக்குறேன். மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா ஐயோ இல்லையா உங்களுக்குலாம்? மனசாட்சின்னு ஒண்ணு இருந்ததுனாலதான் அந்த பொண்ணோட வாழ்க்கை பாதிக்க கூடாதுன்னு அந்த வீடியோ லீக் பண்ணி தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம். உனக்கே சிரிப்பு வருது இல்ல? உண்மையை சொல்றதுல என்னையா சிரிப்பு? பெருமையா சொல்லிக்கும்யா. கம்முன்னு போயாயோ. இவனுக்கு எல்லாம் சொம்பு தூங்கின்னு வராதையோ தயவு செஞ்சு. அந்த சொம்பு பாரு, நீ சொன்னாலும் சொல்லினாலும் 2024 இல்ல 2017க்கு முன்னாடி 2% 3% சொல்லி கிண்டல் அடிச்சுட்டு இருந்த கட்சிய 18.6% 7% சோளம் கட்டி இழுதுட்டு வந்திருக்காரு எங்க ஆளு. போய் பாட இந்த பாமகன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? இந்த பாமகன்னு அவன் இன்னைக்கு நடுத்தேர்தல் நிக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். ஐயோ அவங்க கட்சி vote percentage பூஸ்ட் பண்ணி விடுறது நாங்க தானேயா? கட்சி அந்தஸ்தே போயிருச்சுங்க உங்களால. அவனால உங்களால அவனோட ஓட் பேங்கிங் எல்லாம் நீங்க எடுத்துன்னு இன்னைக்கு அவன் மாநில அந்தஸ்தே உங்களுக்கு தெரியல உண்மையிலுமே எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட்டணி வரதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா இருந்துச்சு? அவங்கதான் அப்பாவும் பையனும் 2 பேரும் வந்து
உங்க கூட தயவு செஞ்சு நாங்க 2024 உங்க கூட தான் கூட்டணியில இருந்தோம். நாங்க கூட கூட்டணியில இருந்ததுனாலதான் நீங்க 2014 ஜெயிச்சீங்க. 2019லயும் நாங்க உங்க கூட கூட்டணியில இருந்ததுனாலதான் ஜெயிச்சீங்க. 2024 எங்களை தப்பி தவறி மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்ரிக் வெற்றி போயிரும். அப்புறம் மோடி தாத்தாவை தாடி தாத்தா ஆக்கிடுவாங்கன்னு சொல்லி அவங்கதான் வந்து உங்களை ஜெயிக்க வச்சே தீரோன்னு கூட நின்னாங்க. உங்களுக்கு அது தெரியல பாவம். அவன் தாயா பெரிய வேலை பார்த்துட்டான். கூட வர வச்சு வாடா தம்பி வாடா 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 பார்த்தேன் நான் அண்ணன் இருக்கேன்டா வாடான்னு கூட உட்கார வச்சு அவங்கிட்ட இருக்கிற எல்லா சக்கையும் உறிஞ்சிக்கின்னு வெறும் சக்கையை மட்டும் கருப்பத்துல இருந்து சக்கையை மட்டும் தானே கீழே போட்டுங்கிறீங்க. பாவண்டா அவன்டே உங்களை நம்பியில வந்ததுக்கு அவன் தெரு நினைக்கிறான்டா. என்ன இப்படி சொல்லிட்டு விக்கிரவாண்டி இதுல இடைத்தேர்தல்ல நாங்க பிஜேபி நின்னோம்னா ஓட்டு அவங்கள விட அதிகமா வாங்கியிருப்போம். நாங்க ஜெயிச்சு கூட முடிச்சு டிஎம்கே பின்னுக்கு தள்ளி முன்னுக்கு வந்திருப்போம். ஆனா இருந்தாலும் பரவாயில்ல இருந்தாலும் பரவாயில்ல அவங்களுக்காக நிக்க கூடாதுன்னு கவுரு போட்டு அவங்களுக்காக தியாகம் பண்ணிட்டோம். யாரும் உங்களை நிக்க கூடாது அவங்களுக்காக தியாகம் பண்ணிட்டோம் நாங்க. யாருக்கோசரம் அவங்க அந்த அந்த கட்சிக்கு உனக்கோசரம் சொல்றேன் இல்ல உனக்கோசரம் ஒண்ணு சொல்றேன். 2021 நீ தானே முதல்வர். 2021 முடிஞ்சு போச்சுப்பா. 2021 நாங்க அரவக்குறிச்சியில தோத்தத முடிஞ்சது மட்டும் பாருங்க. முடிஞ்சது மட்டும் என்ன சொல்றது கேளியா. 2021 தோத்ததை எடுத்து படிக்கெல்லாம் வச்சு ஒவ்வொரு அடியா எடுத்து மேல வச்சு இப்போ வெற்றியை நோக்கி புறப்பட்டோம். இது அம்புல இருந்து புறப்பட்ட வில்லு மாதிரி இல்ல வில்லுல இருந்து புறப்பட்ட அம்பு மாதிரி நாங்க பாஞ்சுட்டு இருக்கோம். உங்களால தடுக்க முடியாது பாத்துக்கோ. பழனி கோயில் ஒரு 900 படி இருக்கான். அது போகும்போது நிறைய படி டேமேஜா இருக்கான். முதல்ல போய் அந்த படி இல்ல இப்ப எங்களோட இலக்கு திருப்பரங்குன்றம். அதுக்கப்புறம் தான் பழனி எல்லாம். 75 ஒரு வீடியோ ஒண்ணு பாத்தியா உங்க ஆளுங்க இதே மாதிரி ஒரு டைம் பழனி வந்தப்ப வாங்க அடி ஞாபகம் இல்லையா? நான் தான் சொல்றேன். நாங்க அறவழியில போராடி மக்களிடையே பேர் எடுக்கிறோம். நாங்க அடி வாங்குவோம் தயாரு, மிதி வாங்கவும் தயார். மக்கள் எங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்குவோம். ஆனா மக்கள் மனசுல ஊடுருவி நாளைக்கு அதே மக்களிடையே கோட்டையில கொடி ஏத்துல பாரியா. நீ அன்னைக்கெல்லாம் பாரு எங்க கட்சியில நீ அன்னைக்கெல்லாம் பாரு எங்க கட்சியில வந்து கொடி பிடிச்சிட்டு நிப்ப. என்ன கொடி? தாமரை கொடி. ஆகஸ்ட் 15 எல்லாத்தையும் ஏத்துவாங்க. ஆகஸ்ட் 15 எல்லா ஊர்லயும் கொடி ஏத்துவாங்க. அது எதனா ஒரு கொடி வந்து இல்ல நீ பாரு இன்னும் 5 வருஷத்துல 2026 அப்படி இல்லைன்னா 2031 தாமரை கொடி ஏந்திக்கிட்டு வந்து நிக்கல பாரு. 2026 31 36 41 நீ போயினே வேண்டியதான். கடைசி வரைக்கும் உன்ன தெரியுமா செருப்பு போடாம மிஞ்சுன்னு தான் மிச்சம். வருஷத்துக்கு 4 செருப்பு மிச்சம் காசு. அது உனக்கு தெரியாது. அவனுக்கு அது எவ்வளவு ரீச் தெரியுமா மக்களிடையே. இந்த மனுஷன் பேர் நமக்காக நம்ம அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பொண்ணுக்காக செருப்புல காலில் செருப்பு போடாம அவன் நடந்துட்டு இருக்காருன்னு சொல்லி எவ்வளவு பேர் மக்கள் கண்ணீர் அடிக்கிறாங்க தெரியுமா வீட்டுல தாய்மார்கள். அடிக்கிற வெயிலுக்கு தைப்பூசத்துக்கு இங்க பாரு அடிக்கிற அடிக்கிற வெயில்ல பழனிக்கு இல்ல தைப்பூசத்துக்கு வேண்டுதல் காவடி எடுக்கிறவங்க கூட செருப்பு போடாம போறதுக்கு யோசிக்கிறான். ஆனா மனுஷன் மார்கழி மாசம் தை மாசம் கூட பார்க்காம வெயில்லையும் மழையிலையும் பனியிலையும் செருப்பு போடாம தனிச்சு நின்று சிங்கம் மாதிரி சொல்ல சுத்திட்டு இருக்கிறாப்ல. உனக்கு அதெல்லாம் தெரியாது. இதோட பலன் வந்து எங்களுக்கு 2026 அறுவடை செய்யறோம். அப்ப பாரு மூக்கு மேல வாய வச்சு வாய மேல மூக்க வச்சு உட்காடுறீங்களா இல்லையான்னு பாரு. இப்ப சொல்லு. இப்பயே வேணா சொல்லியா நாளைக்கு காலையிலே உட்காந்துக்குன்னு ஒரு போட்டோ கூட அனுப்பிச்சிடுறேன். இது மாதிரி காமெடி எல்லாம் பண்ண வேணும்னு சொல்லுங்க ஆளுக்கு. எதையா காமெடி? நான் தான் சொன்னேனே இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி. உனக்கு புரியாது. நீங்க சின்ன பசங்களோட யுத்தி தெரியாது, வியூகம் வகுக்க தெரியாது. ஏதோ உட்காந்து இந்த நானும் என் பிள்ளையும் கச்சேரிக்கு போகுதுன்னு சொல்லி 4 பேர் உட்காந்து 4 விஷயத்த 4 விதமா பேசுறதுக்கு தான் அவங்க நீங்களாம். வந்த நான் 3 ஏங்க நாங்க என்ன எங்க அப்பா முதலமைச்சராங்க. எங்க அப்பா விவசாயிங்க. விவசாயி பையன் கொஞ்சம் கொஞ்சமா தாங்க முன்னேற முடியும். நான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி எந்த தப்பும் என்னால கிடையாது, எந்த தோல்வியும் என்னால கிடையாது.
எல்லாம் எங்க அப்பா குப்சாமினால, இல்லன்னா கட்சினால, இல்லைன்னா கேடர்ஸ்னால, இல்லன்னா ஓட்டு போடாத மக்கள்னால. அன்னைக்கு ஒரு அக்கா சொல்றாங்க என்கிட்ட, அண்ணாமலை ஜியை ஓட்டு போடாம தேர்ந்தெடுக்காதது மக்களோட தவறு. அவங்க இங்க இப்ப பாருங்க கஷ்டப்பட போறாங்க. என்னடா இப்படி தூத்துறீங்க இல்ல நாங்க அப்படின்னா, மக்கள் எல்லாம் தப்பே ஆமா. சொல்லி காலம் ஒவ்வொன்றுக்கும் அதுக்கு உண்டான நேரம் கொடுக்கும், நேரத்துக்கு தகுந்த ஆளையும் கொடுக்கும். அப்ப அப்ப வருவோம் நாங்க. போதியா நாளைக்கு எங்களுக்காக பாத்துக்கலாம். போயிட்டு எங்களுக்காக வந்துடும். காலை சுழிச்சு வச்சிருக்கிற தேதி, யோ யோ எங்களுக்காக காலை சுழிச்சு யோ இரியா, போதியா யோ யோ எங்களுக்காக போதியா யோ யோ இரியா. யோ முடியா யோ 10,000 சாக்ஸ் எல்லாம் யோ ஃப்ளோ போட்டுக்கிறீங்களா? வந்துருச்சு. காலுக்கு போற சாக்ஸே 10,000 ரூபாயா? நாங்க கிழிஞ்சு போன சாக்ஸ 15 வருஷமா போட்டிருந்தையா? வருஷத்துக்கு 5 ஐயோ சாக்ஸ் அது 6 உனக்கு சாக்ஸ் தெரியாதா? வாங்கி பொழப்பு உனக்கு நடத்துறோம் அது வேலையில தெரியாதா? இருந்துட்டு. ஷூ ஷூ போட்டிருந்தா கூட கீழே இருக்க எறும்பு பூ புழு எல்லாம் செத்து போயிருன்னு சொல்லி நாங்க 10,000 சாக்ஸ் போட்டு சாஃப்டா முதிச்ச கூட அந்த புழு பூச்சி எல்லாம் சாகாம இருக்கணுங்கிறதுக்காக அவ்வளவு விலை கொடுத்து வாங்கி போட்டுட்டு இருக்கோம். அவ்வளவு மனுஷன் வெரி குட். இப்ப இறக்கம் கொண்ட ஆளு. கோ- கோ- கோயம்புத்தூர் ம் பக்கம் கோயம்புத்தூர் பக்கம் கேரளா ம் பார்டர்ல ஒரு யானை ஒண்ணு ரொம்ப ம் அட்டகாசம் பண்ணுதான். சரியா? அந்த ம் யானைய துப்பாக்கி எடுத்து ம். சொல்லலாமா, இல்ல வந்து வேற யானைய வச்சு குத்தி கொண்டு அந்த யானையை குத்தி வெளியே அனுப்பலாமான்னு பாத்துங்கிறாங்களாம். உங்க ஆளு எறும்பு கூட துரோகம் பண்ண ம். மாட்டாருல்ல, அவர் அமிச்சு முருகா முருகா அப்படியே போ முருகான்னு சொல்ல ஐயோ, போயிடுதான் பார்க்கலாம். இடத்துக்கு தகுந்த மாதிரி யோசிக்கணும். சும்மா எல்லா ஸ்ட்ராட்டஜியும் ஒரே இடத்துல ஒரே மாதிரி அப்ளை பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இடத்துல எல்லாம் யானைக்கு அழுங்காம இந்த மயக்க மருந்து போட்டு அழுங்காம தூக்கிட்டு வந்து முகாமில் விட்டுறணும். இது கூட தெரியல உனக்கு. நீ எல்லாம் என்ன கட்சிக்காரங்கிற பெருமை பேசிக்கிற. இது முகாமல் விட்டுறணுமா? இத்தனைக்கும் எனக்கெல்லாம் ஷூட்டிங் தெரியும். கார்ல இருக்கிற கார் இத்தனைக்கும் எனக்கெல்லாம் ஷூட்டிங் தெரியும். என்ன ஷூட்டிங் தெரியும்? ஷூட்டிங் தெரியும். கரெக்டா மயக்க ஊசியை கரெக்டா அந்த யானையோட காதுல செலுத்தி மயக்கடை தம்பி, வச்சிரும். நீங்க மெரினா பீச்ல பலூன் சொல்ற வேலை கிடையாதுப்பா. மெரினா பீச்ல பலூன் சொல்றாங்க, அது அது உங்க இருக்கு. நான் அதை அது பத்தி கேட்கல. அது உங்கள்கிட்ட போய் சொல்லு. அவர்தான் வாய்ஸ் பிரேக் அத ஆச்சு. அத உங்க ஆளுங்க கிட்ட போய் சொல்லுப்பா. தத்திக்கிட்டையும் உசுகிட்டையும். எங்க ஆள் கிடையாது அப்பேற்பட்டாலே. உங்க உங்க ஆள் யாரு? எங்க ஆள் தான்ப்பா. நான் நடந்தால் நடை அழகு அழகு கரூர் கர்றியா. ஓ ஓ, கரூர்ல 2 பேர் இருக்கிறாங்க. யாரு? ரெண்டு பேருமே சிங்கம் தாயா. பெரிய பங்காளி இல்ல, சின்ன நீங்களே பங்காளி. சொல்லிக்க வேண்டியது. சின்ன பங்காளி. பேண்ட்ல ஒண்ணுக்கு போனதெல்லாம் மறந்து போச்சாடு. ஐயோ உங்க பேரு ஒண்ணு. நான் இன்னைக்கு சொல்றேன், நீ நோட் பண்ணி வச்சுக்கியா. எங்க ஆளுங்களை 2 பேர்த்துல யாரோ ஒருத்தர் சிஎம் ஆவறாங்கயா. இது வேணா உறுதியா. நீ நான் போய் எந்த கோயில வேணாலும் சத்தியம் பண்ணி சொல்றியா. அது வேணா உறுதியா. ஒண்ணு பெரிய மாமா இல்லைன்னா சின்ன மாமா. எங்க எங்க கரூர் தொகுதியில நீங்க எல்லாரும் வந்து ஒரு காலத்துல நிப்பீங்க பாருங்க. ஓகே ஓகே. அந்த நாள் நடக்கும்போது நாட்டு மக்களும் நாசமா தான் போவோம். அப்ப மக்கள் செழிப்பா 2026ல எம்எல்ஏவா நிக்கட்டும். 2026ல எம்எல்ஏவா நிக்கட்டும். அதே அரவக்குறிச்சியில நிக்கட்டும். பாக்கலாம் யாரு ஜெயிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா எங்க ஆளோட எங்க இல்ல, கோயம்புத்தூர் நார்த்ல எதுக்கு போய் நிக்கணும்னு நினைச்சிட்டு நீ அங்க வேலை பார்த்துட்டு இருக்கிற? உன் ஊர்ல எங்க பெரிய தைரியம் இருந்தா அங்க நின்னு. எங்க பெரிய மாமனோட ரெக்கார்டு இன்னும் 10 நாள்ல முதல்ல தலைவரா எங்க பெரிய இருக்கட்டும். மாமனோட ரெக்கார்டு தெரியுமா? இன்னும் 10 நாள்ல டேய் 20 நிமிஷம். இன்னும் 10 நாள்ல உங்க ஆளு தலைவரா இருக்கட்டும். எங்க பெரிய மாமனோட ரெக்கார்டு தலைவருங்கிறத அறிவிக்கவே மாட்டாங்கங்க எனக்கு தெரிஞ்சு. லோகா எங்க பெரிய மாமனோட ரெக்கார்டு தெரியுமா உங்களுக்கு? இல்ல லா வந்து அவங்களோட கட்சி லா வந்து என்ன 3 தொகுதி இல்ல. நான் எங்க பெரிய மாமனை பத்தி கேக்குறேன். நின்ன எல்லா இடத்துலயும் ஜெயிச்சிருக்காரு. ஆமாங்க, ஒபீடியன்ட்டான ஆளுங்க. நீங்க சொல்லுவீங்க வேணா 5 கட்சி மாறினாரு 6 கட்சி 5 கட்சி மாறினாரு 6 கட்சி மாறினாரு நீங்க வேணா சொல்லலாம். ஆனா இது நாள் வரல ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன்ல கூட தோக்கவே கிடையாது. ரெக்கார்டு ஹிஸ்டரி. சரி சரி ஓகே. பேண்ட்ல உச்சா போனது உண்மையா போயிட்டா? அது உச்சா இல்ல, அது வேர்வையா? உண்மையா வேர்வை. அங்கதான் வருமோ? அங்க வேறு வர என்ன போட்டேன். அது வேர்வையா? விடியா, அதுக்கு மேல பேசாதயா. லேடிஸ் எல்லாம் இருக்காங்க. வேறு அங்கதான் வருவாயா? 18th பிளஸ் போயிடுறியா? விட்டுறியா? என்ன விட்டுறியா? குரு முடிச்சிக்கலாம். நான் வந்து லேடிஸ் இல்ல நல்லா கேட்பேன். அந்த டாபிக் எடுக்காத, வேற டாபிக். சரி சரி. தமிழ்நாடு முழுக்கிற இருக்க எல்லா ஒயின் ஷாப்புகளும் கொடி பறக்குதாமே.
யோ என் கொடி பறக்க உங்களுக்கு வேண்டிய தெரியுமா இடத்துல முந்து? வேற எவன் கொடியா பறக்கும்? அதனாலதான் துரத்து வச்சாங்க. எதுக்கு அடிச்சாங்க புரியுற மாதிரி? லோக்கல் பார் ஓனருங்க. லோக்கல் பார் ஓனருங்க. கரூர்காரு எங்க பார்த்தாலும் அடி பொழக்கிறாங்களே. உங்க பெரியமா உனக்கு தெரியுமா அந்த கொடி பறக்கிற ஐயோ இடத்துல? அவங்க எல்லாம் காசு கொடுத்து செட்டில் பண்ணியாச்சு. உனக்கு என்ன டீட்டெயில் அவுட், நீ அவுடேட்டட் அப்ப. சரி நாளைக்கு நான் அடிச்சு வீடியோ அனுப்புறேன், பார்த்து என்ஜாய் பண்ணு. ம் சரியா ஜெபே? சொல்லுப்பா. முடிச்சிடலாம்பா. பாரு எங்க ஊர் எப்படி எப்படி ஹிஸ்டரி பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி படிச்சிட்டு இருக்கு. உங்க ஊர்ல இருக்கிற இடமே தெரியாம இருக்குது. சீக்கிரம் முன்னேற சொல்லியா. இல்லையே நாங்க இப்படியே இருக்கிறோம், நல்லா இருக்குதா? இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடலாங்கிறியா? எங்க அப்பா அப்படிதான் சொல்லிக்கிறாரு. நீ இருக்கிற இடம் தெரியாம திட்டு போறா. ஐயோ அதான் இவன் சொல்லுவான்ல அப்படியே பிரகாஷ்ராஜ் சொன்ன மாதிரி, அது சாவு வீடா இருந்தா பணமா இருக்கணும், கல்யாண வீடா இருந்தா மாப்பிள்ளையா இருக்கணும். எங்க ஆளுங்க மாதிரி ரெண்டு பேரும் அந்த வேலை திமுக ரெண்டு பேரும் அந்த வேலை ரெண்டு திமுக ரெண்டு பேரும் தெரி மாசத்துல இருப்பாங்க. இவரும் மீடியால எல்லாரும் இருந்துட்டே இருக்கணும் பாரு, அவரும் ஜெயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு முன்னாடி மீடியால இருந்துகிட்டே இருக்கணும். நீங்களும் தான் இருக்கிறீங்க, என்ன அரசியல் பண்றீங்களோ வந்து கத்துக்குங்க, பாடம் கத்துக்கிட்டு போங்க வந்து ரெண்டு பேரும். நான் வேணா யாரோ ஒருத்தர் கீழே மெசேஜ் பண்ணிருக்கான்பா. வேணா வந்து பார்த்தா உங்க ஃப்ரெண்டு தான். என்னன்னு பண்ணிருக்கோம். லோக்கல் கிடக்குறானுங்க பொட்ட பசங்க. நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க. ஆம்பளையா இருந்தா ஆம்பளைக்கு நேரா மோத வேண்டியதானே. இல்லக்கா இல்லக்கா நான் மாநில அக்கா இல்லக்கா அபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அக்கா இல்லக்கா 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 நான் மாநிலத்தை இல்லங்க எம்ஜிஆர் இல்ல எம்ஜிஆர் நான் மாநில தலைவரை அப்பல மாத்தானல, அதுக்கு அவன் கமெண்ட் போட்டு போயிருக்கான். இல்ல அவன் என்னதான் அவனுக்கு வேலையே பர்சனலா டார்கெட் பண்றதா அவனுக்கு வேலையே. அதுதான் மாதாவதம் பண்ணிட்டு போறான். இல்ல நான் என்ன கேக்குறேன், வந்து ஆம்பளைங்களோட மோத மாட்டானுங்க. அவங்க வீட்டுல வந்து என்ன சொல்றது, எப்படி இவனுங்களை வளர்த்திருக்கானுங்கன்னு தெரியல. சரியா? அது கேர்ள்ஸ் என்ன மாதிரி ஒண்டியா நிக்கிறவங்களோட எல்லாம் எடுத்து ஓரியாடுவானுங்க. கேக்குற கேள்விக்கு பதிலே வராது. இப்படிதான் அபியூஸ், பர்சனல் அட்டாக் தான் வரும். அடியாள் நாய்ங்க இல்ல பாஜக கட்சி அடியாள் நாய்ங்க. சரி இங்க இருக்கிறது இந்த மாதிரி சோசியல் மீடியா அடியாள்கள் எல்லாம் எம்ப்ளாய் பண்ணி பாத்திருக்கீங்களா? இப்படி தரங்கட்ட கட்சிக்கு யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்களா? யாரு? எந்த கட்சி சொல்றீங்க? நம்ம அஜக்கு கட்சி தான். யாரு? மலை ஜால்ரா கட்சி. இப்படி எல்லாம் பேசாதீங்க எங்க மாமனை, அப்புறம் டென்ஷன் ஆகி சூடாயிரு 100 டைம் மாமா போமான்னு சொன்னேன். சூடாயிரும் கரூர் வந்து சூடாயிரும். அப்புறம் என்ன பண்ணு, சூடாயிட்டு 2 சப்பாத்தியா சாப்பிட்டா, 2 சப்பாத்தி பார்சல் பண்ணி விட்டு பெரியவங்க மட்டும் இல்லங்க, சின்னவங்களே அண்ணா அண்ணான்னு எவ்வளவு மரியாதையா கூப்பிட்டு பழகிட்டு இருக்காரு. கொங்கு தமிழ்ல அப்படியே என்ன சொல்றது, அருமையா பேசிட்டு இருக்காரு. செந்தமிழ் போதினும் நாடினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலைங்கிற மாதிரி அவ்வளவு அழகா கொங்கு தமிழ் பேசுறாரு. வளரிக்கிட்டு இருக்காரு. உங்களை போலதான் வளரிக்கிட்டு இருக்கிறாரு மைக்கு முன்னாடி. யாரோ கோவில்பட்டி வீரலட்சுமியா இது ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஜாதி பிரச்சனையில வந்து உயிரை விட்டாங்களாம். நாங்க ரெக்கார்டு எடுத்து காமிச்சிட்டோம்னா நாளைக்கு அதுக்காகவே நாங்க ரெக்கார்டு கிரியேட் பண்ணி வீரலட்சுமி பத்தி எல்லாம் தெரியாது. ஆனா கோவில்பட்டி வீரலட்சுமின்னு ஒரு அக்கா இருந்தாங்க. தென் மாவட்டங்கள்ல வந்து எல்லையர்களை எதிர்த்தும் போராடினாங்க. அதே போல ஜாதி பிரச்சனைகளை எதிர்த்து போராடி உயிர் நீத்த அக்கா எங்க அக்கா கோவில்பட்டி வீரலட்சுமி. இங்க பாருங்க, இங்க மொத்தம் 7 பேர் இருக்கிறோம். இந்த 7 பேர்த்துல குறைஞ்சது 6000 புத்தகம் படிச்சிருக்கிறேன். கோவில்பட்டி வீரலட்சுமி வெள்ளையர் காலத்துல பிறந்தாங்களா இப்ப பிறந்தாங்களான்னு தெரியாதா? 20000 புத்தகம் படிச்சிருக்கேன். இவனுங்க இருக்கிற கேட்டுக்கு ஏங்க இந்த வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடாதீங்க. இந்த நாட்டுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இங்க பாருங்க லோகா, மொத்தம் 7 பேர் இருக்கிறீங்க. இந்த 7 பேர்த்துல நேத்து பட்ஜெட்ல மட்டும் கிட்டத்தட்ட 6 பேர் இல்ல 7 பேருமே பயனடைஞ்சிருப்பீங்க. இப்படி எல்லாம் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. பெட்ரோல் காலி ஆயிடுச்சுடா. பெட்ரோல் போடுறதுக்கு காசு எல்லாம் சுத்தி நிக்கிற.
அதை வச்சு எதுனா செல்வாக்க பயன்படுத்தி எதுனா ஐயோ ஃபுல் 36 மெடிசனுக்கோ 33 மெடிசனுக்கோ இம்போர்ட் டியூட்டி இதெல்லாம் இது குறைச்சிருக்கோம்யா. அதுல எப்படியோ நீயும் பிரஷர் சுகர் ஆமா, அது வந்த லிஸ்ட் வரவேற்கத்தக்கதுதான். வந்த லிஸ்ட்ல நீயும் இருப்ப. அப்படி ஏதாவது மருந்து வாங்கினீங்கன்னா அதுல நீயும் பயன்பெறுவ. பாத்துக்கோ. இல்ல அந்த கண்டென்ட் நாங்க ஜேபி அத நாங்க ஒத்துக்கிறோம். அதுல நாங்க வந்து ஒண்ணும் சொல்ல ஜேபி போறது இல்ல. வேற ஏதாவது பேசுங்க. ஜேபி ம் அதையும் நான் கலாய்ப்பேன். அதை எப்படி நீங்க அதையும் நான் கலாய்ப்பீங்க? அது கலாய்க்கிறேன். நல்ல முடிவு தானே. இந்த இப்ப கலாய்க்கிறேன். சரி, அது கலாய்ங்க. என்னத மாத்திர அ- இந்த கேரளாக்கார வார்த்தை இந்த ஷார்ட் பிலிம்ல தென்னை புடிச்சு மரத்து பிடிச்சிருவான். தென்னை மரத்து மாத்திரைக்கு டாக்டர் வரி குறைச்சிருக்கோமோ இருபது வாங்கி போ. நிமிஷம் இருபது வரும் தென்னை அவ்வளவுதான். மரத்து மாத்திரைக்கு இந்த டாக்டர் கிட்ட போன் எம்ஜிஆர் தென்னை இருபது மரத்து வரும் மாத்திரை சொல்லி குறைச்சிருக்கிற மாதிரி எம்ஜிஆர் வாங்கி போட்டுக்கோ. ஆனா ஓவர்லாப்புக்கு பிறந்தவங்களா 2 பேரும் ஒரே நேரத்துல பேசி அவங்களுக்கு ரெக்கார்ட் பண்றது கஷ்டமா இருக்குமா இல்லையா? ஓவர்லாப் பண்ணாதீங்க. அதனால எம்ஜிஆர் இந்த அக்கா பாரு அதனாலதான் அப்படி டபுள் மீனிங்லயே பேசுறது. பேசிட்டு இருக்காங்க. அதனாலதான் அப்படி பேசுறது மாத்தா. அதனாலதான் அப்படி பேசுறது. தெரிஞ்சுதான் பேசுறது. மாத்தா இல்ல நாளைக்கு அவன் 2 ரெக்கார்டே பேரும் போட்டு அட் டைம்ல போட்டாலும் பேசுங்க. எனக்குமே புரியல. ஒருத்தர் ஒரு நேரம் பேசுங்க. இல்ல மாத்தா இல்ல வச்சுக்கிட்டு இல்ல ஒரு ஒரு விஷயம் மாத்தா தெரிஞ்சுக்காங்க. வச்சுக்கிட்டு டபுள் மீனிங்ல பேசக்கூடாதுன்னு நம்ம அவாய்ட் பண்ணனா அந்த இல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்காங்க. நம்ம தனித்தனியா பொறுமையா பேசினா அவன் நம்மள ரெக்கார்ட் போட்டு வேலைக்கு செஞ்சிருவான். நம்ம என்ன பேசுறோம்னு அவனுக்கே தெரியக்கூடாது. குழம்பி செத்துடணும். பேசுறா ஜெயந்தி. அதான் சொல்றேன். நீ இல்ல நீ ஜெயந்தி பயன்பெற்றிருப்ப, உன் குழந்தை குட்டி பயன்பெற்றிருக்கும், உங்க வீட்டுல இருக்கிறவங்க பயன்பெற்றிருப்பாங்க, உங்க தாத்தா பாட்டி பயன்பெற்றிருப்பாங்க, எல்லாரும் பயன்பெற்றிருப்பாங்க அந்த மருந்துல. லைனா முடிஞ்சா சொல்லு. லைனா சொல்லு. ஃபர்ஸ்ட் தென்னை என்ன மரத்து சொன்ன? மாத்திரை இல்ல லைனா அதான் சொல்லு. நான் ஒத்துக்க மாட்டேன். நீ ஃபர்ஸ்ட் அதான் சொல்லு. தென்னை ஃபர்ஸ்ட் சொல்லு. ஃபர்ஸ்ட் தென்னை என்ன மரத்து சொன்ன? மாத்திரை வாங்கி உனக்கு வாயில டேய் 2 போட்டுக்கோ. தென்னை மரத்தை விட்டுருடா. டேய் 2 பார்சல் அனுப்புடா. ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன? யாரு பயன்படுவாங்க? குழந்தை குட்டி. அது எங்க அதுக்கு முதல்ல அது கல்யாணம் எங்க அது நடக்கணும். ரிஜெக்டட். அது எங்க அடுத்தது இங்க இருக்குதுங்கிறியா? ஏய் லைனா லைனாவோட நெக்ஸ்ட் அடுத்து சொல்லு. ரெண்டு கல்யாணம் ஆகணும். 2 ரிஜெக்டட். பேருமே அதே லிஸ்ட் தானே? ஆமா, சரிடா அடுத்தது சொல்றா. நாங்கெல்லாம் 90s கிட். பத்தியா ரைட். அடுத்தது சொல்றா. 2011ல ஓட்டு போட்டேன்னு சொன்னீங்க. எப்படி 90s கிட் ஆவீங்க நீங்க? நீங்க எல்லாம் 80s கிட் தானே? அடுத்ததுக்கு வாடா. ம் இல்ல நான் 90s கிட் தான். நீங்க 90s கிட் தானே? சரி மேல பேசுங்க. இவங்க இப்ப ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்குவோம். டேய் பண்ணிட்டோம். நீ அடுத்து சொல்ற ஜேபி. அடுத்தது யாரு? ஐயோ அதான் குழந்தை குட்டி வீட்டுக்காரம்மா நீ. இரு லைனா வாடா. ஊன்னா சொல்ற டக்குன்னு பத்துறது. குழந்தை குட்டி ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அடுத்தது வீட்டுக்காரம்மா. அதுக்கு முதல்ல கல்யாணம் ஆகணும். அது ரிஜெக்டட். அடுத்தது மாமியார் மாமனார். அதுக்கும் கல்யாணம் ஆகணும். ரிஜெக்டட். அடுத்தது அம்மா அப்பா. நீ சொன்ன அம்மா அப்பா இருக்காங்க. பிபி மாத்திரை ஜிஹெச் மாத்திரை தான். அதனால அது ரிஜெக்டட். ஐயோ அதுவும் நாங்க தான் ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்கோம். ஏய் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துச்சுடா. விட்றா அடே. அது அடுத்தது வாடா. இல்ல எம்ஜிஆர் நம்ம நாளையில இருந்து பிபி மாத்திரையே போடலாம். விட்றா. உனக்கோசம் நாளையில இருந்து மாத்திரையே போடுறோம். இல்ல எம்ஜிஆர் அடுத்தது வாடா. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம். என்னது அமௌண்ட்? டேய் அடுத்தது சொல்றா. அது அப்பா அம்மா தாத்தா பாட்டி. தாத்தா பாட்டி பத்திரமா இருக்காங்க. அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த வியாதியும் இல்ல. இனிமேல் எதனா வச்சுன்னு சொல்றேன். சரி பாட்டம் முப்பாட்டம் பாட்டம் பூட்டி பாட்டம் பாட்டி போட்டோ மட்டும்தான் இருக்குது. அவங்களமா போட்டோ மட்டும்தான் இருக்குது. அதை வச்சுன்னு ஒண்ணும் பண்ண முடியாது. சரி நீ இப்ப 12 லட்சத்துக்கு கீழே தானே சம்பாத்தியம் வாங்குற? எவ்வளவு? 12 லட்சத்துக்கு கீழே மாசமா? டேய் மனுஷங்களா மிருகமாடா. மாசம் 12 லட்ச ரூபா சம்பளம். ஆனா நான் என்ன மைத்துக்கிடாக்கு வந்து எக்ஸல பேசுறீங்க. நீ நேரம் அண்ணாமலைக்கு போட்டியே இருப்ப. ஒரு மாசம் 12 லட்ச ரூபா சம்பளம். நான் என்ன தர இங்க வந்து எக்ஸல பேசுறேன். எம்எல்ஏவே எம்பிஏவே நின்றுட்டு இருப்பேன் நேரத்துக்கு. இல்ல மாதம் மனசாட்சிக்கு தேடா உங்களுக்கு எல்லாம். சரி வருஷம் 12 லட்சம் வாங்குறியா இல்லையா? வருஷத்துக்கு 12 லட்சம். மாசம் 1 லட்சம் வாங்குறியா இல்லையா? வந்துரும்பா. அப்ப உனக்கெல்லாம் சுத்தமா வரியவே கிளீன் பண்ணி கொடுத்துருக்கோம். இல்ல தேட்டர் கொஞ்சம் அழுக்கா இருக்கு. இன்னும் கொஞ்சம் தேட்டர் கொஞ்சம் சுத்தம் பண்ணணும். அஜித் படம் வர போடுறோம். பாரு நீ எல்லாம் மாசம் 1 லட்சம் ரூபாய்க்கு சம்பளத்துக்கு கீழே வாங்கினாலோ இல்ல 1.25 லட்சத்துக்கு கீழே வாங்கினாலோ உனக்கு வந்து ஃபுல் டாக்ஸ் ஃப்ரீ பண்ணிருக்க எவேஷன்.
ம் இதெல்லாம் எந்த கவர்மெண்ட் ஜெபே பண்ணுச்சு? ஜெபே ம் போதும்டா, இதுக்கப்புறம் ம் செட் ஆகாது. மின்சார நெஞ்சே வலிக்குதுடி. மின்சார வரியில இருந்து வீட்டு வரியில இருந்து தண்ணி வரியில இருந்து ஏன் சுடுகாட்டு கூட தேர்ட் பார்ட்டி கொடுத்துட்டீங்க. ம் நாங்க எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ணிட்டு இருக்கிறோம். இல்ல, எங்க சுடுகாடு எங்க கிட்ட தான் இருக்குது. ம் டோன்ட் வெரி பி ஹாப்பி. போலாமா? இல்ல இல்ல சீக்கிரம் கொடுத்துருவாங்க. தேர்ட் பார்ட்டிட்ட கொடுத்து உங்களை எல்லாம் லைன் டோக்கன் போட்டு தான் உள்ள அனுப்புவாங்களா இனிமேல் பாத்துக்கோ. ஆமா, கேள்விப்பட்டேன். ம் அதுக்குதான் உண்மைதான் சொல்றேன். போல அது. அதுக்குதான் சொல்றேன், நீ அடுத்த தடவை தாமரைக்கு போட்டினா தாமரையில போலாம். எதுல? தாமரையில. சொர்க்கத்துக்கா? ஆமா, வைகுண்டம். சொர்க்கத்துக்கு வைகுண்டம். ஜெபி போதுடா, எங்க அம்மா எனக்கு கழுத்து மேல அடிச்சு போடுவாங்க போ. உனக்கு வைகுண்டம் போற ஆசை இல்லையா? சொர்க்க வாசல் திறக்குமையா? ஜெபி போதும் ஜெபி, நாளைக்கு பார்த்துலாம். சரி, லோக்கா போயிட்டாங்களா? அதுதான் இந்த குதிக்கிறியா நினைச்சேன். நான் ஃபர்ஸ்ட் இருந்தே அதான் சொல்லுங்கிறேன், போலாம்டா. நாளைக்கு பார்க்கலாம்டா. ஓகே, பை பை கைஸ், பை. பை பை. கார்த்தி கடைசி வரையுமே வாயை திறக்கல. எல்லாம் தான் சரிப்பா. கார்த்தி மியூட் போட்டு வேற வேலை பார்த்துட்டு இருப்போம். சரி, ஓகே. நான் சொன்னது ஆபீஸ் வேலையா? நீக்கு தப்பா